மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அம்மா திடலில் நாளை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 16ஆம் தேதி மாதிரி கோயில்கள் திறக்கப்பட்ட நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதனிடையே அறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களில் மதுரை ஆதீனம் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்கு வருகை தந்திருந்த பக்தர்களுக்கு அவர் அருளாசி வழங்கினார். இவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் கூட முருக பக்தர்களின் மாநாட்டு திடலில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சி சார்பில் தமிழ்நாட்டு திடலில் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் காமாட்சியம்மன் கோயிலில் வேல் பூஜை நடத்தி வழிபட்டனர். நாளை மதுரை மாவட்டம் பாண்டி கோயிலில் உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ள நிலையில் காஞ்சிபுரத்தில் இருந்தும் சுமார் 5000 பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் மதுரை புறப்பட்டனர். 35 பேருந்துகள், 50 வேன்கள் மற்றும் 100 கார்களில் முறையான அனுமதி பெற்று அவர்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர். இந்துக்களின் ஒற்றுமையையும் உரிமைகளையும் மீட்டெடுக்க மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என வெள்ளிமலை சைதானந்தஜி மகாராஜ் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள இந்து தர்ம வித்யாபீடம் மூலம் அனைத்து கோயில்களிலும் அவர் சமய மற்றும் சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் பொதுமக்கள் அனைவரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார்.